Assalamu alaikum. Auzubillahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inshallah இன்னைக்கு பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் ஜூன் 2003 எடிஷன் டைட்டில்ட் த பர்பஸ் ஆஃப் தி ஹியூமன் பீயிங், மனிதனின் நோக்கம் இல்லை மனித படைப்பிற்கான நோக்கம். மனிதர்களுடைய ஒரே பணி இல்லை நம்ம பிறப்பிற்கான ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா கடவுளை மட்டும் வழிபடுறது தான். நன்னறியுடைய வழிபாட்டாளர்களாக கடவுளை மட்டும் வழிபடுறது தான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கமாக இருக்குது. அது சூரா 51 வசனம் 56 எல்லாம் சொல்கிறாங்க, ஜின்களையும் மனிதர்களையும் என்னை மட்டும் வழிபடுவதற்காகவே அன்றி நான் படைக்கலை அப்படின்னு. அதே மாதிரி சூரா 90 வசனம் 4 அதில் பார்த்தோன்னா தன்னை மீட்டுக்கொள்வதற்கு மிகவும் கடினமாக உழைப்பதற்காக மனிதனை நாம் படைத்தோம். அதே மாதிரி சூரா 45 வசனம் 22 வானங்கள் மற்றும் பூமியை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே கடவுள் படைத்தார், சிறிதளவு மனிதமின்றி ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அது சம்பாதித்தவற்றிற்கான கூலியை கொடுப்பதற்காக. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதற்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட மீட்சி. நம்ம மீட்சி அடைஞ்சு நம்மளுடைய கடவுளோட சாம்ராஜ்யத்துக்குள்ளே நம்ம திரும்ப போகிறது தான். அண்ட் அது எப்போ நடக்கும் அப்படின்னா கடவுள் நமக்காக வச்சுருக்க நுழைவுத் தேர்வுகளில் நம்ம எப்போ பாஸ் பண்ணுறோமோ, அதில் எப்போ வெற்றி பெறுறோமோ அப்போ தான் நம்மளுக்கான மீட்சி கிடைக்கும். சூரா 2 வசனம் 214 உங்களுக்கு முன்னிருந்தோர் சோதிக்கப்பட்டது போல் சோதிக்கப்படாமல் சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? அவர்கள் துன்பத்தை கொண்டும் இன்னல்களை கொண்டும் சோதிக்கப்பட்டார்கள். மேலும் தூதரும் அவருடன் நம்பிக்கை கொண்டோரும் கடவுளின் வெற்றி எங்கே என்று கூறும் வரை அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். கடவுளின் வெற்றி அருகிலேயே உள்ளது. சூரா 2 வசனம் 155 ஓரளவு பயம், பசி, மேலும் செல்வம், உயிர்கள் மற்றும் பயிர்களின் இழப்பு கொண்டு நிச்சயம் நாம் உங்களை சோதிப்போம். உறுதியோடு இருப்பவருக்கு நற்செய்தி அளியும். சூரா 9 வசனம் 111 மிகவும் லாபகரமான முதலீடு. நம்பிக்கையாளர்களிடமிருந்து அவர்களுடைய வாழ்வுகளையும் மேலும் அவர்களுடைய செல்வங்களையும் சுவனத்திற்கு பகரமாக கடவுள் விலைக்கு வாங்கி கொண்டார். இவ்வாறாக அவர்கள் கடவுளுக்காக சண்டையிடுவார்கள், கொல்வதற்கு விரும்புவார்கள், மேலும் கொல்லப்படுவார்கள். தோராவிலும் சுவிசேஷத்திலும் மற்றும் இந்த குரானிலும் அவருடைய சத்திய வாக்குறுதி இத்தகையதே. மேலும் தனது வாக்குறுதியை கடவுளை விட சிறந்த முறையில் நிறைவேற்றுபவர் வேறு யார்? இத்தகையதொரு பரிமாற்றத்தை செய்து கொள்வதற்காக நீங்கள் மகிழ்ச்சியடைய வேண்டும். இதுவே மகத்தான மாபெரும் வெற்றியாகும். மனிதர்களாகிய நம்ம உறுதிப்பாடு இல்லாதவங்களா இருக்கோம். ஸோ அந்த நிலையை மாற்றுவதற்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியவங்களா இருக்கும். சூரா 39 வசனம் 49 மனிதனின் சலன புத்தி. துன்பத்தால் மனிதன் தீண்டப்பட்டால் அவன் நம்மை இறைஞ்சி பிரார்த்திக்கின்றான். ஆனால் ஒரு அருட்கொடையை நாம் அவனுக்கு அளித்தவுடன் அவன் இதனை நான் எனது சாமர்த்தியத்தால் அடைந்தேன் என்று கூறுகின்றான். உண்மையில் இது ஒரு சோதனையாகும், ஆனால் அவர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள். நம்ம வெற்றிகரமாக கடவுளை மட்டும் வழிபட்டு அவர் நம்மளுக்கு வைக்கிற நுழைவுத் தேர்வுகள் எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெற்று கடவுளுடைய கிங்டம்குள்ளே அவருடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளே நம்ம நுழையணும் அப்படின்னா நம்ம நம்மளுடைய முன்னுரிமைகளை ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டியவங்களாக இருக்கோம். குரான் ஃபுல்லாக நம்ம பார்த்தோன்னா கடவுள் நம்மளுக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டுறாங்க, நம்மளுடைய முன்னுரிமைகளில் முதன்மையாக நம்ம வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நன்னறி. அண்ட் நம்ம நன்னறியை நோக்கி விரைந்து செல்லணும், அதற்காக போட்டியிடுங்க அப்படின்னு கடவுள் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. சூரா 5 வசனம் 48 பார்க்குறோம், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்னறியில் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூரா 3 வசனம் 133 நன்னறியாளர்களின் பண்புகள். உங்கள் இரட்சகரிடமிருந்து மன்னிப்பையும் மேலும் வானங்கள் மற்றும் பூமியை உள்ளடக்கும் அகலத்தை உடையதொரு சுவனத்தையும் நோக்கி நீங்கள் ஆர்வத்துடன் விரைய வேண்டும். அது நன்னறியாளர்களுக்காக காத்து கொண்டு இருக்கின்றது. சூரா 2 வசனம் 148 உங்களில் ஒவ்வொருவரும் பின்பற்றுவதற்கு ஒரு திசையை தேர்ந்தெடுக்கின்றனர். நீங்கள் நன்னெறியை நோக்கி முந்தி செல்ல வேண்டும்.
நீங்கள் எங்கிருந்த போதிலும் கடவுள் உங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டுவார். கடவுள் சர்வ சக்தி உடையவர். ஸோ எல்லாம் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கான ஃபார்முலா, அந்த வெற்றிக்கான சூத்திரம் வந்து நன்னறி தான். ஸோ நன்னறியான காரியம் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய இருக்கிறதுலே நன்னறியான காரியம் வந்து கடவுளை மட்டும் வழிபடுறது தான். ஸோ அல்லாஹ் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றினோன்னா அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வாக்குறுதி அளிக்கிறாங்க. அவர் வந்து நம்ம பண்ண பாவத்தெல்லாம் மன்னிச்சு அவருடைய அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள, அவருடைய பாதுகாப்புக்குள்ள நம்மளை வந்து அனுமதிக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறாங்க. அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறாங்க, நம்ம அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம நடந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளோட எப்போவுமே இருப்பாங்க, அவருடைய பாதுகாப்பு நம்மளோட எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து அதை பற்றி நம்மளுக்கு எந்த சந்தேகமுமே இருக்க தேவையில்லை. சூரா 5 வசனம் 9. கடவுள் நம்பிக்கை கொண்டு நன்னறியானதொரு வாழ்வு நடத்துபவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் பெரியதொரு வெகுமதியையும் வாக்களிக்கின்றார். ஸோ நம்மளுடைய முன்னுரிமைகளை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறப்போ நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலக வாழ்க்கை சார்ந்த விஷயத்தை நம்ம வந்து தேர்ந்தெடுத்துடக்கூடாது. இந்த உலகத்தில் வந்து நம்ம மூழ்கிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம இந்த உலக வாழ்க்கையிலேயே மூழ்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கடவுள்கிட்ட இருந்து நம்ம வெளியேறதுக்கு காரணமாயிடும். கடவுளுடைய சாம்ராஜ்யத்திலேருந்து நம்ம வெளியேறதுக்கு காரணமாயிடும். நம்ம வந்து கடவுள்கிட்ட இருந்து வெளியேறிட்டோம் அப்படின்னா, அவர் கூட நம்ம இல்லை அப்படின்னா, அப்போனா அவரோட பாதுகாப்பு நம்மக்கிட்ட இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி அந்த நிலைக்கு நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா, ஷைத்தானோட சாம்ராஜ்யத்துக்குள்ள அவனோட ஒரு விக்டிமா, அவன் தரக்கூடிய கலகத்துக்கும் கஷ்டத்துக்கும் பலியானவங்களாக நம்ம ஆயிடுவோம். சூரா 7 வசனம் 51. தங்கள் மார்க்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மேலும் இந்த உலக வாழ்க்கையோடு முழுமையாக மூழ்கிவிட்டவர்கள், இவர்களை நாம் அந்நாளை மறந்துவிட்ட காரணத்திற்காகவும், மேலும் அவர்கள் நம்முடைய வெளிப்பாடுகளை அலட்சியம் செய்த காரணத்திற்காகவும் மறந்து விடுவோம். சூரா 17 வசனம் 18. இவ்வுலகில் உங்கள் முன்னுரிமைகளை கவனமாக தேர்ந்தெடுங்கள். எவர் ஒருவர் இந்த விரைந்தோடும் வாழ்வை தனது முன்னுரிமையாக தேர்ந்தெடுத்து கொள்கின்றாரோ அவருக்கு நாம் கொடுக்க தீர்மானித்தவற்றை அவரிடம் விரைய செய்வோம். பின்னர் அவரை ஜஹன்னாவிடம் ஒப்படைத்து விடுவோம். அங்கே அவர் இழிவடைந்தவராகவும் மேலும் தோற்கடிக்கப்பட்டவராகவும் நிரந்தரமாக துன்பப்படுவார். சூரா 3 வசனம் 14 மற்றும் 15. மாறுபட்ட முன்னுரிமைகள். உலக இன்பங்களான பெண்கள், மக்கட்பேறு, தங்கம் மற்றும் வெள்ளியின் பெருங்குவியல்கள், பயிற்றுவிக்கப்பட்ட குதிரைகள், கால்நடைகள் மற்றும் பயிர்கள் ஆகியவை மக்களுக்கு அலங்காரம் ஆக்கப்பட்டுள்ளன. இவை இவ்வுலகின் பொருட்களாகவும் கடவுளிடத்தில் மிகச்சிறந்த தங்குமிடம் தயார் செய்யப்பட்டுள்ளது. மிகச் சிறப்பான ஒரு வியாபாரத்தை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். நன்னறியானதொரு வாழ்வு நடத்துவோருக்கு அவர்களுடைய இரட்சகரிடத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடைகளை கொண்ட தோட்டங்கள், தூய்மையான துணைகள், மேலும் கடவுளின் அருட்கொடைகளால் மகிழ்ச்சி ஆகியவை தயாராக உள்ளன என்று கூறுவீராக. கடவுள் தன்னை வழிபடுவோரை பார்ப்பவராக உள்ளார். குரான்ல அல்லாஹ் நம்மளுக்கு வந்து நினைவூட்டுறாங்க, இந்த உலக பொருட்கள் வந்து ஒன்றுமே இல்லை. கடவுளுடைய பார்வையில் கடவுள்கிட்ட நம்ம எப்படி மதிப்பு அடைய முடியும் அப்படின்னா நம்மளுடைய நன்னறியான செயல்கள் மூலயமா மட்டும்தான். அண்ட் வந்து நம்ப மறுப்பவர்கள் வந்து நம்மளுக்கு பார்க்க அவங்க வெற்றி பெற்ற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்க போகிறது எல்லாமே வந்து இந்த பூமியில் இருக்க பொருட்கள் மட்டும்தான். வெளிப்படையான அவங்களுடைய வெற்றியால் நம்ம வந்து அதை பார்த்து பொறாமப்படக்கூடியவங்களா, அதை பார்த்து ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகிடக்கூடாது நம்ம. சூரா 57 வசனம் 20. இவ்வுலக வாழ்வில் மூழ்கி விடுதல் கண்டனம் செய்யப்படுகின்றது. இவ்வுலக வாழ்க்கையானது விளையாட்டு மற்றும் வேடிக்கை, மேலும் உங்களுக்கிடையில் பெருமையடித்துக் கொள்ளுதல், மேலும் பணத்தையும் பிள்ளைகளையும் பெருக்கிக் கொள்ளுதல் ஆகியவற்றை விட அதிகம் எதுவும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது தாவரங்களை விளைவித்து நம்ப மறுப்பவர்களை மகிழ்விக்கும் தாராளமான மழையை போன்றதாகும். ஆனால் பின்னர் அத்தாவரங்கள் பயனற்ற கூலமாகி மேலும் காற்றால் அடித்து செல்லப்பட்டு விடுகின்றன. மறு உலகில் கடுமையான தண்டனை அல்லது கடவுளிடமிருந்து மன்னிப்பு மற்றும் அங்கீகாரம் ஆகிய இரண்டில் ஒன்றே உள்ளது.
இவ்வுலக வாழ்வு தற்காலிகமானதொரு மாயை என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை. சூரா 3 வசனம் 91. எவர்கள் நம்ப மறுத்து மேலும் நம்ப மறுத்தவர்களாகவே மரணித்து விடுகின்றார்களோ அவர்களால் ஒரு பூமியளவு தங்கத்தை ஈட்டுத்தொகையாக தர முடிந்தாலும் அவர்கள் எவரிடமிருந்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள் வலிமிக்க தண்டனைக்கு உள்ளாகிவிட்டார்கள். அவர்களுக்கு உதவியாளர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். சூரா 9 வசனம் 85. இவ்வுலக பொருட்கள் ஒன்றுமே இல்லை. அவர்களுடைய செல்வத்தாலோ அல்லது அவர்களுடைய குழந்தைகளாலோ கவரப்பட்டு விடாதீர். கடவுள் இவைகளை இவ்வுலகில் அவர்களுக்கு துக்கத்திற்கான மூல காரணங்களாக ஆக்குகின்றார். மேலும் நம்ப மறுப்பவர்களாகவே அவர்களுடைய ஆன்மாக்கள் பிரிந்து செல்கின்றன. சூரா 35 வசனம் 5 மற்றும் 6. மனிதர்களே, கடவுளின் வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகையால் இந்த கீழான வாழ்வின் மூலம் கவனம் திருப்பப்பட்டு விடாதீர்கள். வெற்று மாயைகளினால் கடவுளிடமிருந்து விலகிச் சென்று விடாதீர்கள். சாத்தான் உங்களுடைய விரோதியாவான். ஆகவே ஒரு விரோதியைப் போல அவனை நடத்துங்கள். நரகவாசிகளாக இருப்பதற்காக மட்டுமே அவன் தன் கட்சியினரை அழைக்கின்றான். நம்ம எப்போதுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளுடைய ரொம்ப மோசமான விரோதி எதிரி ஷைத்தானாக இருக்கான். அவனால் நம்மளை வழிகெடுக்க என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே அவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஸோ நம்மளுடைய சொந்த நலனுக்காக நம்ம நம்மளுக்கு சிறந்ததாக இருக்கிற சாய்ஸை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சொந்த நலனுக்காக நன்னறியான காரியங்கள் செய்கிறது தான் நம்மளுடைய முன்னுரிமையாக நம்ம வச்சுக்கணும். அண்ட் நம்மளுடைய சொந்த நலனுக்காக நம்ம ஒருத்தரோடு மற்றவங்க நன்னறியில் போட்டியிடணும். சூரா 41 வசனம் 46. நன்னறியான காரியங்கள் புரிகின்ற எவராயினும் தன் சொந்த நலனிற்காகவே அவ்வாறு செய்கின்றார். மேலும் தீமைகள் புரிகின்ற எவராயினும் தனக்கே கேடாகத்தான் அவ்வாறு செய்கின்றார். உம்முடைய இரட்சகர் ஒருபோதும் மக்களின் பால் அநீதி இழைப்பவர் அல்ல. குரானில் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. மக்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக அவர் வச்சிருக்கிற ஒரே அளவுகோல் நன்னறி தான். அண்ட் நன்னறினா என்ன அப்படின்னு சூரா 2 வசனம் 177 அல்லாஹ் நம்மளுக்கு விளக்கி சொல்லித்தராங்க. சூரா 49 வசனம் 13. மக்களுக்கிடையில் வேறுபடுத்தி காண்பதற்கான ஒரே அளவுகோல். மக்களே, ஒரே ஆண் மற்றும் பெண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்தோம். மேலும் நீங்கள் ஒருவர் மற்றவரை அடையாளம் கண்டு கொள்வதற்காக உங்களை வெவ்வேறு சமூகங்களாகவும் மற்றும் இனங்களாகவும் ஆக்கினோம். கடவுளின் பார்வையில் உங்களில் மிகவும் சிறந்தவர் மிகவும் நன்னறியுடையவரே ஆவார். கடவுள் எல்லாம் அறிந்தவர், நன்கு அறிந்தவர். சூரா 2 வசனம் 177. நன்னறி விவரிக்கப்படுகின்றது. நன்னறி என்பது உங்கள் முகங்களை கிழக்கையோ அல்லது மேற்கையோ நோக்கி திருப்புவதில் இல்லை. நன்னறியாளர்கள் என்பவர்கள் கடவுளை, இறுதி நாளை, வானவர்களை, வேதத்தை மற்றும் வேதம் வழங்கப்பட்டவர்களை நம்பிக்கை கொண்டவர்கள். இன்னும் அவர்கள் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் தேவையுள்ளோருக்கும் வழிபோக்கர்களுக்கும் யாசிப்போருக்கும் அடிமைகளை விடுவிப்பதற்கும் மகிழ்ச்சியுடன் பணம் தருவார்கள். இன்னும் அவர்கள் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பார்கள், கடமையான தர்மத்தையும் தருவார்கள். இன்னும் அவர்கள் வாக்கு கொடுத்த பொழுதெல்லாம் தங்களுடைய வாக்குறுதியை காப்பாற்றுவார்கள். இன்னும் அவர்கள் அடக்குமுறை, கஷ்டம் மற்றும் போர் இவற்றை எதிர்கொண்டால் உறுதியாய் விடாமுயற்சியோடு இருப்பார்கள். இவர்களே உண்மையாளர்கள், இவர்களே நன்னறியாளர்கள். ஸோ திரும்ப ஒரு ரீகேப் மாதிரி பார்த்தோன்னா, வெற்றிக்கான சூத்திரம் நன்னறியாக இருக்குது. நன்னறியான காரியம் செய்கிறது அப்படின்னா கடவுளை மட்டும் வழிபடுறது, கடவுள் சொல்கிறத செய்கிறது. ஸோ அவர் சொல்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறேன்னு சொல்கிறாரு. நம்மளை அவருடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளே, அவருடைய பாதுகாப்புக்குள்ளே நம்மளை அனுமதிக்கிறேன்னு சொல்கிறாரு. அல்லாஹ் நம்மளோடையே இருப்பார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாரு. அண்ட் அவருடைய வாக்குறுதி மேலே நம்மளுக்கு எந்த சந்தேகமும் இருக்க வேண்டாம். ஏன்னா அவர் கொடுக்குற வாக்குறுதியை மீறாமல் எப்போதுமே நிறைவேற்றக்கூடியவராக இருக்கார். சூரா 5 வசனம் 9. கடவுள் நம்பிக்கை கொண்டு நன்னறியானது வாழ்வு நடத்துபவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் மாபெரும் வெகுமதியையும் வாக்களிக்கின்றார்.
சூரா 20 வசனம் 75. நன்னறியானதொரு வாழ்க்கை நடத்திய நம்பிக்கையாளர்களாக அவரிடம் வருவோரை பொறுத்தவரை அவர்கள் உயர்ந்த அந்தஸ்துகளை அடைவார்கள். சூரா 20 வசனம் 76. அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும், ஏதேன் தோட்டங்கள் நிரந்தரமாக அவர்களுடைய வசிப்பிடமாக இருக்கும். தங்களை தூய்மைப்படுத்தி கொள்பவர்களுக்குரிய வெகுமதி இத்தகையதாகும். சூரா 28 வசனம் 89. சூரா 27 வசனம் 89. தீர்ப்பு நாள். தங்களுடைய பதிவேடுகளில் நல்ல செயல்களை கொண்டு வருபவர்கள் மிகச் சிறப்பானதொரு வெகுமதியை பெறுவார்கள். மேலும் அந்நாளின் திகழ்களிலிருந்து அவர்கள் பூரணமான பாதுகாப்புடன் இருப்பார்கள். சூரா 39 வசனம் 61. மேலும் நன்னெறியை பேணி கொண்டவர்களை கடவுள் காப்பாற்றுவார். அவர் அவர்களுக்கு வெகுமதி அளிப்பார். எந்த தீங்கும் அவர்களை தீண்டாது, அன்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. சூரா 41 வசனம் 30லிருந்து 32 வரை. பூரணமான மகிழ்ச்சி இப்பொழுதும் எப்பொழுதும். கடவுள்தான் எங்கள் இரட்சகர் என்று பிரகடனம் செய்து பின்னர் நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துகின்றவர்கள் மீது வானவர்கள் இறங்குகின்றனர். நீங்கள் அச்சம் எதுவும் கொள்ள வேண்டாம், அன்றி நீங்கள் துக்கப்படவும் வேண்டாம். சுவனம் உங்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்ற நற்செய்தியில் மகிழ்ச்சி அடையுங்கள். இந்த வாழ்விலும் மேலும் மறு உலகிலும் நாங்கள் உங்களுடைய தோழர்களாக இருக்கின்றோம். அதில் நீங்கள் ஆசைப்படும் எதுவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேண்டிய எதுவும் உங்களுக்கு கிடைக்கும். இவ்விதமானது உங்களுடைய இறுதி தங்குமிடம், மன்னிக்கின்றதொரு மிக்க கருணையாளரிடமிருந்து. சூரா 83 வசனம் 22லிருந்து 26 வரை. நன்னறியாளர்கள் பேரானந்தத்திற்கு தகுதியடைந்து விட்டனர். ஆடம்பரமான இருக்கைகளின் மீது அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். பேரானந்தத்தின் சந்தோஷத்தை அவர்களுடைய முகங்களில் நீர் அடையாளம் காண்பீர். அவர்களுடைய பானங்கள் அமிர்தத்தால் மனமூட்டப்பட்டிருக்கும். அதன் மனம் கஸ்தூரியை போன்றது. போட்டியாளர்கள் போட்டியிட வேண்டியது இதற்குத்தான். அதனால் இன்ஷால்லா நம்ம எல்லாரும் நன்னெறியை நோக்கி விரைந்து செல்வோம். அதற்காக போட்டி போடுவோம். அண்ட் கடவுள் நம்மளை சரியான பாதையிலேயே தொடர்ந்து வழி நடத்தணும், நம்ம மரணம் வரை நம்மளை வழி நடத்தணும் அப்படின்னு இன்ஷால்லா கடவுள்கிட்ட இறைஞ்சி பிரார்த்திப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் ஜேம்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.